ஆரவ் ஒரு பழைய மாடியில் விளையாடினான். அங்கே நிறைய தூசியும் மௌனமும் இருந்தது. குட்டு என்ற நாய் ஆரவின் சிறந்த நண்பன். அவர்கள் ஒரு பழைய மரப்பெட்டியைக் கண்டார்கள். பெட்டிக்குள் ஒரு சுருண்ட காகிதம் இருந்தது. ஆரவ் அதை கவனமாக விரித்தான். அது ஒரு புதையல் வரைபடம். குட்டு வரைபடத்தை மோப்பம் பிடித்தது. முதல் குறிப்பு பெரிய ஆலமரத்தை காட்டியது. ஆரவ் மிகவும் உற்சாகமடைந்தான். அவர்கள் தோட்டத்தின் வழியாக ஓடினார்கள். ஆலமரத்தின் அடியில் நிலம் இருண்டது. வரைபடத்தில் ஒரு சிறிய பாதை காட்டப்பட்டது. அவர்கள் மெதுவாக காட்டுக்குள் சென்றார்கள். குட்டு சத்தமாக குரைத்து வழிகாட்டியது. அவர்கள் ஒரு சிறிய நீரோடையைக் கண்டார்கள். நீரோடையை கடக்க ஒரு பாலம் தேவை. அங்கே ஒரு விழுந்த மரத்துண்டு இருந்தது. நீரோடையை கடக்க ஒரு பாலம் தேவை. அங்கே ஒரு விழுந்த மரத்துண்டு இருந்தது. ஆரவ் மிகவும் கவனமாக நடந்தான். குட்டு ஒரே தாவலில் நீரோடையை தாண்டியது. வரைபடம் ஒரு பெரிய பாறையைச் சுட்டிக்காட்டியது. அவர்கள் பாறையைச் சுற்றி தேடினார்கள். பாறைக்கு அருகில் ஒரு சிறிய எக்ஸ் குறி இருந்தது. இதுதான் புதையல் புதைக்கப்பட்ட இடம். ஆரவ் ஒரு சிறிய மண்வெட்டியை எடுத்தான். ஆரவ் வேகமாக மண்ணை தோண்ட ஆரம்பித்தான். குட்டு தனது சிறிய பாதங்களால் தோண்ட உதவியது. அவர்கள் கடினமான ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அது ஒரு சிறிய, அழகான வெள்ளிப் பெட்டி. உள்ளே ஒரு தாத்தா பாட்டி புகைப்படம் இருந்தது. அது ஒரு சிறிய, அழகான வெள்ளிப் பெட்டி. உள்ளே ஒரு தாத்தா பாட்டி புகைப்படம் இருந்தது.